guys, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது 2020 ரிலீஸ் ஆன பிரெடேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ் படம் தான். அனிமேஷன் மூவியாக இருந்தாலும் வேற லெவல் ஆக்ஷன் பேக்காக ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீனோட வேற லெவல் ஸ்டோரியோட இருக்கிற ஒரு மூவி தான் இது. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ கதையோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா பூமிக்கு வர மாதிரி காட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வைக்கிங்ஸ் எல்லாம் வாழ்ற காலகட்டத்தை தான் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த லேண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே பனியாக தான் இருக்குது. இங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ வைக்கிங் வாரியர் மகன் தான் அவங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகன் இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினில் இருக்காங்க. ஸோ அவங்களோட எனிமி ப்ரைட் ஒன்றை பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்காக வேண்டி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்றையும் காட்டுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா ஜோரன் ஒரு கிரீவிச் லீடர் பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பான். ஸோ அதை பழி வாங்குறதுக்காக வேண்டிய பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் இருப்பா. ஸோ அப்படியே ஜோரனோட பேட்டில் பார்த்தீங்கன்னா தொடங்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லேக் லடோகா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வாரியர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. கிரீவிச் வாரியர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டுட்டு மேலே மெயின் ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜோரன் இருக்கான். ஸோ அவங்கள பார்க்குறாங்க. ஜோரன் பார்த்தீங்கன்னா நீ யாருன்னு கேட்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் இன்சல்ட் பண்ணுறான். ஆனால் ஹீரோயினோட மகள் பார்த்தீங்கன்னா தன்னோட ஸ்பியர் எடுத்து ஜோரனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஜோரனோட தலை கீழே விழுந்தது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரெடேட்டர் இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு பிரெடேட்டர் மறைஞ்சிருந்தது இப்போ வெளியே வருது. இந்த பிரெடேட்டர் பார்த்தீங்கன்னா வைக்கிங்ஸ் ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி கொண்டுகிட்டே இருக்குது. ஸோ ஆண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா சீரியஸாக இன்ஜுரி ஆகி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போகிறான். அப்போ யூரோ பார்த்தீங்கன்னா தன்னோட லாஸ்ட் வெப்பனை வச்சு ஹோல்ல இருந்து அந்த லேக் லடாக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரெடேட்டரை பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே போகிறா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அண்டர் வாட்டரில் விழுந்துடுறாங்க. பிரெடேட்டரோட கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தெரிய மாட்டா. ஏன்னா ஹீரோயின் ஃபுட் வாட்டரில் இருக்கிறதால பிரெடேட்டரோட தெர்மல் விஷன்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு அண்டர் வாட்டர்லேயே பிரெடேட்டரை ட்ராப் பண்ணுறா. ஒரு வழியை பார்த்தீங்கன்னா அந்த பிரெடேட்டரை ஹீரோயின் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே மேலே சர்ஃபேஸுக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட மகன் பார்த்தீங்கன்னா அப்படியே இறந்துருவான். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா கட்டி அடிச்சுட்டு இந்த ஹீரோயின் அழுகுறா. அப்போ பார்த்தீங்கன்னா திடீரென்று சீன் கட் ஆகுது. அப்படி கட்டாயி பார்த்தா ஒரு ஹோல்டிங் செல்லுண்டில் அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு வித்தியாசமான கலர் போட்டு அவளை அப்படியே பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்படியே முதலாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா முடியுது. அப்படியே ரெண்டாவது சாப்டர் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நிஞ்சாஸோட காலம் தான். பார்த்தீங்கன்னா ஜப்பானை தான் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க. கெஞ்சி அப்புறம் கியோசி ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாரு. ஸோ எனக்கு அடுத்து யார் என்னோட இடத்துக்கு வரப்போடா டிசைட் பண்ணுறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பிரதர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண வர்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கெஞ்சி பார்த்தீங்கன்னா ரெபியூஸ் பண்ணுறான். ஸோ பிரதர்ஸுக்குள்ளே ஃபைட் பண்ணக்கூடாது முடிவு பண்ணிட்டு அவன் ஃபைட் பண்ணாமல் இருக்கிறான். ஆனால் கையோசி பார்த்தீங்கன்னா ஃபாதரோட ஓர்டரை பார்த்தீங்கன்னா உபயோக பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கோவத்தில் கெஞ்சி அட்டாக் பண்ணுறான். ஸோ இப்போ கெஞ்சி தோத்தால பார்த்தீங்கன்னா கையோசி தான் ஃபாதரோட இடத்துக்கு வராரு. ஸோ கெஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்ட் நிஞ்சா அசாசின். ஸோ நைட் மிஷனில் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை கில் பண்ணுறதுக்காக அவனே போகிறான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கையோசி தான் தெரியுது. இப்போ கையோசி பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் சாமுராய் லோடா இருக்கிறான். கெஞ்சி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா வேறு சாய்ஸ் இல்லை. ஸோ பேட்டில் நடக்குது. ஒரு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டு கிடைக்கிறாங்க. ஸோ கெஞ்சி பார்த்தீங்கன்னா முதல் இருந்ததை பார்க்க ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு தன்னோட பிரதரை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடுறான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி சண்டை போடுறது எல்லாத்தையும் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடர் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரெடேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வேண்டிய எப்படி வருது. ஸோ அந்த பிரெடேட்டர் பார்த்தீங்கன்னா முதல்ல கியோசி தான் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. ஆனால் கெஞ்சி எப்படி வந்து தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கியோசியோட சண்டை போடுறான். இப்போ அந்த கோட்டையில் இருக்கிற மற்ற வாரியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரெடேட்டரோட சண்டை போடுறாங்க. ஆனால் ஒரு பிரெடேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரூட்டலாக சண்டை போடுது. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் எடுத்து விழுது. அந்த ஸ்பியர் பார்த்தீங்கன்னா ரெண்டாக விரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு உடம்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டு ஆக்கிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா கெஞ்சி பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வெளியில் கொண்டு போய் சண்டை போடுறான். கெஞ்சியும் அவனோட பிரதரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து அந்த பிரெடேட்டர் அட்டாக் பண்ணாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலையை விட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிரெடேட்டர் அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டு ஆக்கிடுறாங்க. என்னதான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கெஞ்சி மட்டும் தான் சர்வைவ் ஆகிறான். ஸோ அவனோட பிரதர் பார்த்தீங்கன்னா அதிலே இறந்துடுறான். ஸோ இப்போ ஆரம்பத்தில் அந்த வைக்கிங் லேடி எப்படி கேப்சர் பண்ணப்பட்டாலோ அதே மாதிரி இப்போ கெஞ்சியும் பார்த்தீங்கன்னா அங்கர் பண்ணுறான். ஸோ இங்கேருந்து சாப்டர் 2 முடிஞ்சு அப்படியே சாப்டர் 3 ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பைலட்டை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. கையில் ஒரு மிஷின் போகிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதர் வேர்ல்டு த்ரெட் வந்து டிடெக்ட் ஆகுது. ஸோ எல்லா பிளேன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்று டிஸ்ட்ராய் ஆகுது. ஸோ எனிமி பிளேன்ஸ் இல்லை, ஆனால் சம்திங் இன்விசிபிளாக இருக்குது. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியல் ஹண்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரெடேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் பிளேன்ஸை பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா சர்வை பண்ணுறான். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரெடேட்டரை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி அந்த பிரெடேட்டரையும் அழிச்சிடுறான். ஸோ இதுக்கு முன்னால் அந்த நிஞ்சாவையும் பைக்கிங் எப்படி கேப்சர் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவனையும் கேப்சர் பண்ணுறாங்க. இப்போதான் இந்த மூவியோட ஃபைனல் சாப்டரை காட்டுறாங்க. இந்த பிரெடேட்டர்ஸுக்கு எல்லாம் பிரைமாக இருக்கிற யோட்டை பிரைமோட இடத்தை தான் காட்டுறாங்க. ஸோ அங்கே தான் இந்த 3 வாரியர்ஸும் இருக்காங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டிங் ஃபேக்கல்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. இவங்க 3 பேருக்குமே இவங்க 3 பேர் யாருன்னு தெரியாது. இவங்க 3 பேர் பேசுகிற பாஷையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விளங்காது. இங்கே தான் யோட்டை பிரைம்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா வார்லார்ட் பிரெடேட்டர் இருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வர்த்தியான சர்வைஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி தன்னோட கிரியோனிக் ஹைபர்னேஷன் போட்டில் பார்த்தீங்கன்னா அடைச்சு வச்சுப்பான். இந்த ஹண்டர்ஸ் ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதில் யார் வின் பண்ணாரோ அவனை பார்த்தீங்கன்னா தன்னோட அல்டிமேட் ட்ராஃபியை பார்த்தீங்கன்னா வச்சுப்பான். அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார் டைமில் இருக்கிற அந்த பைலட் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். இவங்களே சண்டை போடக்கூடாது. இவங்க 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரெடேட்டரை பார்த்தீங்கன்னா எதிர்க்க வேண்டி வருது. ஸோ இவங்க 3 பேரும் பிளான் பண்ணி எப்படி எதிர்க்கிறாங்க. ஆனால் முதல்லையே பார்த்தீங்கன்னா அந்த பிரெடேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பைலட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே முழுங்கிடுது. இந்த பிரெடேட்டர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பிரெடேட்டர் சாப்பிட்ருங்க. ஸோ அதோட கை பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு. அந்த கையில் ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த டிவைஸை பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படியே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க
இவங்க 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இதையும் டிஃபீட் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வைக்கிங்கும் அந்த சாமுராயும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த யோட்டை பிரைமை பார்த்தீங்கன்னா எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஸோ இவங்க என்னதான் சண்டை போட்டாலும் அதை இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைலட் பார்த்தீங்கன்னா ரேட்டோ ஷிப்பை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அங்கே தப்பிச்சு போகிறது பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரையும் கூப்பிட்றான். ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறது பிளான் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா யோட்டை பிரைம் பார்த்தீங்கன்னா இவங்க ஷிப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் பண்ணி ஒரு செயின் மூலமாக லாக் பண்ணி பிடிச்சிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைக்கிங் லேடி தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் தப்பிக்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த செயினையும் அறுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த யோட்டை பிரைமோட பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு போகிறான். ஆனால் யோட்டை பிரைம் பார்த்தீங்கன்னா இந்த வைக்கிங் லேடியை பார்த்தீங்கன்னா கொல்லாம அவளே பார்த்தீங்கன்னா தன்னோட கிரையோனிக் கிரியேஷன் பொட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடைச்சு வச்சுக்கிறா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி இருக்கிற நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவன் அடைச்சு வச்சுக்கிறான். ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தன்னோட கலெக்ஷனாகவே அந்த யோட்டை பிரைம் பார்த்தீங்கன்னா ஆக்கி வச்சுக்கிறான். ஸோ இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயமே. இதுக்கு முன்னால் வந்த பிரெடேட்டர்ஸ் படங்கள் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கிரையோனிக் பொட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம அருள்நாட்டும் இருக்கிறாரு. இந்த எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த யோட்டை பிரைம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போன பைலட்டையும் நிஞ்சாவையும் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்காக வேண்டி அவனோட பிரெடேட்டர் வாரியர்ஸை பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறான். ஸோ அப்படி இந்த படம் முடியுது. 4 விதமான வேர்ல்டு நடக்கிற சண்டையை பார்த்தீங்கன்னா ஒரே படத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வேறு லெவலான படமாக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் வந்த பிரெடேட்டர்ஸ் படங்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான படம் தான். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.